ஆக்சுவலி இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பேசிக் டெர்மினாலஜிஸ் ஃபார் வெப் அப்ளிகேஷன். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தெரியலனா ஜஸ்ட் ஹேவ் எ லுக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் HTTP பார்க்கலாம். HTTPனா என்ன அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நெட்டில் டேட்டாஸை ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு இமேஜஸாக இருக்கட்டும், இல்லை கோடிங்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஸோ வெப் கண்டென்ட்டை ஒரு எண்ட் டு இன்னொரு எண்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். தென் அப்ளிகேஷன் லேயரில் இது ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் நான் இங்கே இருக்கிறதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் லேயரில் ஒர்க் ஆகுது. இது பேசிக்காக தெரியும் வாட் இஸ் HTTP அண்ட் வாட் இஸ் HTTPSன்னு. பட் இந்த HTTPயில் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்ன வெர்ஷன்ஸ் அப்படின்னா 0.9, 1.0, 1.1, 2 and 3. ஸோ இந்த வெர்ஷன்ஸ்லாம் என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த வெர்ஷன்ஸை பற்றி ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து HTTP 0.9. இந்த 0.9 தான் ஃபஸ்ட்டு HTTPயில் வந்த வெர்ஷன், அதாவது இனிஷியல் வெர்ஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்து கிளைண்ட் டு சர்வர், அதாவது ஒன் எண்ட் டு அனதர் எண்டில் வந்து நீங்கள் ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து இதே இமேஜஸோ இல்லை வீடியோஸோ இல்லைனா வெப் கான்டென்ட் இப்போ நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி எதுவுமே ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல். ஓகேவா? ஸோ இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைக் எதுவுமே ஷேர் பண்ணாது, ஜஸ்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட் மட்டும் தான் ஷேர் பண்ணுறதுனால இதோடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ் சிம்பிளிசிட்டி தான். ஓகே, தென் லைட் வெயிட். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா சேம். இதனால வந்து வெறும் ஹைப்பர் டெக்ஸ்ட்டை மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். இட் மீன்ஸ் லைக் HTML டாக்குமெண்ட்ஸை மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். இதனால வேறு எந்த கான்டென்ட்ஸையும் சென்ட் பண்ண முடியாது. இது பேசிக் லெவல். பட் அந்த டைமில் இது நல்லா யூஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ நம்ம பர்ப் ஸ்வீட்டில் மோஸ்ட்லி இது 99% நம்ம 0.9 பார்க்க மாட்டோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வெர்ஷன் HTTP 1.0. ஸோ 1.0ங்கிறது அடுத்த வெர்ஷன். ஓகேவா? ஸோ 0. இனிஷியல் வெர்ஷனுக்கு அப்புறம் கொண்டு வரக்கூடிய அடுத்த வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷனில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் ஹெட்டர், ரெஸ்பான்ஸ் ஹெட்டர், ஸ்டேட்டஸ் கோடு இந்த மாதிரிலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த வெர்ஷன்லேருந்தே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகேவா? பிகாஸ் ஹெட்டர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஹெட்டர்ஸ்னால் என்ன, தென் பேராமீட்டர்ஸ்னால் என்னங்கிறத நம்ம இந்த ஸ்லைட்லேயே நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஜஸ்ட் இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்கள். தென் இதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஹெட்டர் கொண்டு வராங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஹெட்டர் கிடையாது. இப்போ தான் அதெல்லாம் கொண்டு வராங்க. தென் இது வந்து டிஃப்ரெண்ட் மீடியா ஃபார்மேட்டை வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, வெப்பில் CSS லைக் HTML இந்த மாதிரி வெப்பில் சப்போர்ட் பண்ணுது. தென் தேர்ட் அட்வான்டேஜ் வந்து ஸ்டேட்டஸ் கோட். நான் இதில் எது ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய அட்வான்டேஜோ அதை மட்டும் தான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேவா? ஸோ தென் வந்து ஸ்டேட்டஸ் கோட் இதில் தான் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸ்டேட்டஸ் கோட்னா உங்களுக்கு அந்த 200, 300 வருதுல, அதெல்லாம் தான் ஸ்டேட்டஸ் கோட்ஸ். ஓகே, தென் டிஸ்அட்வான்டேஜஸ். இதோடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுக்கு பெர்சிஸ்டன்ட் கனெக்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ இதோடைய ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து கம்பேர் டு இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன் பார்க்கும்போது ஸ்லோவாக தான் இருக்கும். பட் கம்பேர் டு 9, அதாவது 0.9 விட இது ஃபாஸ்ட்டு தான். ஸோ இதோடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இதுக்கிட்ட பெர்சிஸ்டன்ட் கனெக்ஷன் கிடையாது. ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும் அண்ட் லிமிட்டடாக இருக்கும். தென் HTTP 1.1. ஸோ இதிலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா 1.1லேருந்து இப்போவும் நீங்கள் சில ரெக்வஸ்ட் வந்து 1.1ல் பார்ப்பீங்க. ஸோ 1.1 ஃபஸ்ட்டு லைனே பார்த்தீங்கன்னா வைட்லி யூஸ்டு வெர்ஷன். எஸ், வைட்லி ரொம்ப யூஸ் பண்ண வெர்ஷன். ஏன்னா இன்டர்நெட்டுடைய பீக் ஸ்டேஜில் இது வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இதில் வந்து நமக்கு கீப் இன் லைவ் கனெக்ஷன் இருக்கும். ஸோ கீப் இன் லைவ்னா என்னன்னா, உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் கனெக்ஷன் இல்லைன்னு இருக்கும். இதில் இருக்குது பெர்சிஸ்டன்ட் கனெக்ஷன் அண்ட் கீப் இன் கனெக்ஷன். என்ன அப்படின்னா, ஒரு ரெக்வஸ்ட் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் டக்குன்னு முடிஞ்சிடும். அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது பெர்சிஸ்டன்ஸ் இல்லை. ஓகேவா? ரெக்வஸ்ட் நீங்கள் ஒன்று அனுப்புறீங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் கட் ஆகிடும். இட் மீன்ஸ் லைக் டிஸ்கனெக்ட் ஆகி அகைன் ரெக்வஸ்ட் வந்து இனிஷியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைவ்லேயே டச்சில் இருக்குது அப்படின்னா அது பெர்சிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 1.0ல் பெர்சிஸ்டன்ட் கனெக்ஷன் கிடையாது. பட் 1.1ல் வந்து பெர்சிஸ்டன்ட் கனெக்ஷன் இருக்குது, அதாவது கீப் இன் லைவ் கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? தென் சேம் அதில் இருக்கிற மாதிரி எல்லாமே சப்போர்ட்டும் பண்ணோம். ஸோ அது ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேணாம். தென் லைக் அட்வான்டேஜ்லையும் பெர்சிஸ்டன்ட் கனெக்ஷன் தான் வரப்போகுது. ஓகே, தென் ஹோஸ்ட் ஹெட்டர் வருது உள்ள. ஸோ ஹெட்டர்ஸ்னா என்ன நான் காட்டுறேன், ஜஸ்ட் இதில் பாருங்கள். தென் ஹோஸ்ட் ஹெட்டர்ஸ் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ சங்க் டு ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங். ஓகேவா? ஸோ சங்க் டு ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங். ஸோ இது வந்து டேட்டா ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் டிஸ்அட்வான்டேஜஸை பொறுத்தவரை இதோடைய கீப் இன் லைவ் ஃபங்க்ஷனே இதுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஹெட் ஆஃப் லைன் பிளாக்கிங் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஓகேவா? தென் ஹெடர் ஓவர் ஹெட். ஸோ ஹெடர் ஓவர் ஹெட். ஸோ ஹெடர் ஓவர் ஹெட்னா இது என்னன்னா ரெக்வஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெட்டாடேட்டாஸ். ஓகேவா? ரெக்வஸ்ட்டில் உங்களுக்கு மெட்டாடேட்டாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் குக்கீஸாக இருக்கட்டும், தென் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த மெட்டாடேட்டா அதை ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் ட்ரபிள் பண்ணும். ஓகேவா? ஸோ இன்எஃபிஷியன்ட் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் சிம்பிளாக. தென் HTTP 2 பொறுத்தவரை உங்களுக்கு HTTP 1ல் என்ன உங்களுக்கு மைனஸோ அது இங்கே ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸே தான் இதுடைய மைனஸ். ஓகே, கொஞ்சம் குழப்புதா? அப்படி தான்.
இப்போ HTTP 1ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வருஷனாக நம்ம கொண்டு வரும்போது HTTPக்கு அடுத்தடுத்த வருஷன் கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா செக்யூரிட்டி அண்ட் ஃபாஸ்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதும் அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் உங்களுக்கு டஃப் ஆகிட்டே போச்சு. அவ்வளோதான் சிம்பிளாக. இதுதான் ஒரு வருஷனுக்கு இருக்கக்கூடிய கேப்பு. ஸோ HTTP 2 பொறுத்தவரை இதோடைய மேஜர் திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெடியூசிங் லேட்டன்சி அண்ட் ஆப்டிமைசிங் யூஸ் ஆஃப் நெட்வொர்க் ரிசோர்ஸ். இது மேஜராக இதுக்காக தான் கொண்டு வராங்க. அண்ட் HTTP 2ல உங்களுக்கு மல்டிப்ளெக்சிங் சப்போர்ட் இருக்குது. மல்டிப்ளெக்சிங்னா என்ன அப்படின்னா உங்களுடைய ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து சிங்கிள் ப்ராசஸில் நடக்கும். ஓகேவா, லைக் சிங்கிள் கனெக்ஷன். தென் வந்து இது ஹெடர் கம்ப்ரெஷன் அண்ட் சர்வர் புஷையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதே தான் அட்வான்டேஜஸ்லையும் உங்களுக்கு மல்டிப்ளெக்சிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. தென் ஹெடர் கம்ப்ரெஷன் சப்போர்ட் பண்ணுது. எதுக்குன்னா ரெடியூஸ் ஓவர் ஹெட். ஓகே, நம்ம அங்கே பார்த்தோம்ல, லைக் அங்கே என்ன பார்த்தோம், மெட்டா டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ட்ரபிள் பண்ணிச்சு. இதில் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுனால மெட்டா டேட்டாவை கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. தென் சர்வர் புஷ் அண்ட் பைனரி ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணுது. ஓகே, பைனரி ப்ரோட்டோகால் தெரியும் உங்களுக்கு, வந்து ஹியூமன் ரீடபிள் இல்லாமல் இந்த 0s and 1s பைனரி ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணுது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் தான் அதோடைய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம மல்டிப்ளெக்சிங் உள்ளே கொண்டு வரோம். ஓகே, அப்படி கொண்டு வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் நமக்கு சேலஞ்ச் தான். பிகாஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா HTTP 1 விட 2 வந்து அட்வான்ஸ்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து 1 விட 2ல ஆப்வியஸாக அதிகம். ஓகே, தென் ரிசோர்ஸ் யூசேஜ் இது வந்து 1 அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனை விட அதிகமாக ரிசோர்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா, யூஸ் ஆகிறதுக்கு. தென் HTTP 3. ஸோ இந்த ப்ரோட்டோகால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மெயின் விஷயம் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று வந்து செக்யூரிட்டி. ஓகேவா, இது வந்து HTTP over QoIC அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரோட்டோகாலை. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய அட்வான்டேஜஸும் அதே தான் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெட்டர் செக்யூரிட்டி, இவ்வளோ தான். பிகாஸ் செக்யூரிட்டி இவங்க யூஸ் பண்ணுறது என்னென்னா TLS 1.3. ஸோ இந்த வருஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ TLSனால் தெரியும், ஜஸ்ட் லைக் உங்களுக்கு செக்யூர்டு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. ஓகே, இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் TLS 1.3 இவங்க யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்து லேட்டன்சி வந்து ரெடியூஸ் ஆகும் இந்த வெர்ஷனில். தென் லேட்டன்சி இன்சன்ஸ் லைக் வெப் பேஜோடைய லோடிங் சொல்கிறது. ஸோ QoIC ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மல்டிப்ளெக்சிங், ஸ்ட்ரீம் ப்ரியாரிட்டைசேஷன் அண்ட் ஹெடர் கம்ப்ரெஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அங்கே என்ன அட்வான்டேஜோ அதுதான் திரும்ப டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இவ்வளோ இருக்கிறதுனால அதோடைய ப்ராசஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டஃப்னஸ், சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ரெண்டாவதுல என்ன அப்படின்னா இது எல்லா வெப் சர்வரும் சப்போர்ட் பண்ணாது இந்த HTTP 3. ஓகே, இதெல்லாம் வந்து மேபி இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாமே HTTP 3 லைக் 5னா 10 லைக் எனக்கு தெரியல 5 to 10 இயர்ஸில் நம்ம பார்க்கலாம் HTTP 3. தென் இதோடைய காம்ப்ளெக்சிட்டி, பிகாஸ் நம்ம 1.3 யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் QoIC கொண்டு வராங்க அண்ட் 1.3 கொண்டு வராங்க. ஸோ இதோடைய காம்ப்ளெக்சிட்டி வந்து மோர் அண்ட் மோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் கம்பேர் டு 1, 2. ஓகேவா, இது வந்து HTTP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு சீட் மாதிரி தான். ஓகேவா, நம்ம இப்போ சொல்கிறதுனா இவ்வளோதான் இல்லை. HTTP நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய கதையே இருக்குது. நீங்கள் அதை போய்ட்டு தனியாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பட் நான் ஒரு பர்ப் ஸ்வீட்டுங்கிற டூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸுக்கு ஒரு மீனிங் தெரியணுமேங்கிறதுக்காக தான் அந்த ஸ்லைட் கொண்டு வந்தது. ஓகேவா, ஜஸ்ட் இதில் பாருங்கள். இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ். ஸோ மெத்தட்ஸ் பொறுத்தவரை நம்மக்கிட்ட வந்து மேஜராக 4 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். மெத்தட்னா என்ன? சிம்பிள். நீங்கள் வெப்பேஜில் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. ஓகேவா, அது அப்படியே சர்வருக்கு போது சர்வர்லேருந்து திரும்ப உங்களுக்கு வருது. அப்போது இதெல்லாம் யார் கேரி பண்ணி கொண்டுட்டு போயிட்டு திரும்ப கேரி பண்ணி கொண்டு வந்து விடுறா அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் தான். ஒரு மெத்தடுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட். கெட் மெத்தட்னா என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ரெட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஏதோ ஒரு வெப்பேஜ் நீங்கள் போடுறீங்க. ஓகேவா, அந்த வெப்பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகி உங்கள் கண்ணு முன்னாடி தெரியறதுக்கு ரீசன் என்ன? அது அந்த இன்ஃபர்மேஷனை அந்த சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ அது கெட் மெத்தட். தென் போஸ்ட்டு. நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அது சர்வர் கொண்டு போய் கேட்கும். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கீழே இருக்க பாருங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க, அது நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அதை கொண்டு போய் சர்வரில் சேர்க்கும். ஓகேவா, அது வந்து போஸ்ட்டு. தென் வந்து புட் மெத்தட். புட் மெத்தடை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசோர்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கும் இல்லை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஓகேவா, அது அக்கௌண்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். ஜஸ்ட் க்ரியேட் அண்ட் அப்டேட்டுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும். அண்ட் டெலிட் உங்களுக்கு தெரியும், ஆஸ் யூஷுவல் டெலிட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் போகும். பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்ஷியல் மாடிஃபிகேஷனுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஓகேவா, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பேட்ச் மெத்தட் யூஸ் ஆகும்.
ஈவன் சம் கேசஸில் புட்டும் யூஸ் ஆகும், பேட்ச் யூஸ் ஆகும். அது வந்து உங்கள் பேக் எண்ட் பார்த்துக்கும். ஓகே, ஸோ எந்த மாதிரி எடுக்கிறீங்க. பட் ஜஸ்ட்டு நம்ம ஜென்ரல் நாலேஜில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேட்ச் வந்து உங்களுக்கு பார்ஷியல் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபுல்லாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பார்ஷியல் மாடிஃபிகேஷன். தென் ஹெட்டு வந்து கிட்டத்தட்ட கெட்டு மாதிரி தான். ஓகேவா, இது வந்து ஹெட்டர்ஸை ரெட்ரைவ் பண்ணுறதுக்கே யூஸ் ஆகும். இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வெப்பேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஓகேவா, ஃபுல்லாக அந்த கான்டென்ட்டை லோட் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த வெப்பேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. தென் வந்து ஆப்ஷன்ஸ், கனெக்ட் ட்ரேஸ். ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க. ஏன்னா கெட்டு போஸ்ட்டு தான் நிறையா பார்ப்பீங்க. ஸோ சொல்கிறேன் பரவாயில்ல. ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, சேம் ரெட்ரைவ் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, இன்ஃபர்மேஷன் ரெட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஆப்ஷன்ஸ். ஸோ இது எதுக்கு ரிட்ரைவ் பண்ணணும்? சிம்பிள், உங்களுடைய டெஸ்டினேஷன் சர்வர் எதை சப்போர்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, என்ன மெத்தட் HTTP சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னா உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதுக்காக இந்த ஆப்ஷன் மெத்தட் யூஸ் ஆகுது. ஸோ ரெக்வஸ்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் அலௌட் மெத்தட் ஃபார் யர் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ அது 1 சப்போர்ட் பண்ணலாம், 1 and 2 சப்போர்ட் பண்ணலாம். அது எந்த மெத்தட் சப்போர்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். தென் கனெக்ட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, மெயினாக சொல்லப்போனால் எஸ்டாப்ளிஷிங் அ டனல் த்ரூ எ ப்ராக்ஸி சர்வர் ஃபார் HTTPS. ஸோ அந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஓகேவா, ஒரு டனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கனெக்ட் மெத்தட் யூஸ் ஆகும் த்ரூ ப்ராக்ஸி சர்வர். தென் ட்ரேஸ் எதுக்குன்னா டயக்னாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டயக்னாஸ் ஆர் டபுள் ஷூட், எங்கே இஷ்யூ லைக் ஒரு அந்த ஃபால்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து ட்ரேசிங் த ரூட் அண்ட் சேஞ்சஸ் மேட் டு எ ரெக்வஸ்ட். சிம்பிள், அவ்வளோதான். உங்களுடைய சேஞ்சஸ் எங்கே மேட் ஆகுது அந்த ரூட் ப்ராசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரேஸ் வரும். தென் ப்ராக்ஸி. ஸோ இது வந்து மெத்தட்ஸ் கிடையாது, ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு டேர்ம்ஸ். ப்ராக்ஸிங்கிறது வந்து ஒரு டேர்ம், நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். ப்ராக்ஸினா என்ன அப்படின்னா, அது ஒரு இன்டர்மீடியட் சர்வர் ஆர் சாஃப்ட்வேர். ஓகேவா, ஸோ ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷனுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு சர்வர், இன்டர்மீடியட் சர்வர் ப்ராக்ஸி. ஓகே, கம்ப்யூட்டர் டிவைஸ் சம்திங். தென் அந்த /r and /n இதை நீங்கள் வந்து பர்ப் ஸ்பீட்டில் பார்ப்பீங்க. இந்த /n என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரு ஃபுல் ரெக்வஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லைனுடைய எண்டை இது வந்து டினோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 பர்ப் ஸ்வீட்டில் பார்ப்பீங்க. ஒரு லைனுடைய எண்டை வந்து இவங்க 2 பேர் தான் டிசைட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் இல்லை அப்படின்னா அந்த லைன் கண்டினியூட்டி ஆகிறதா மீன் ஆகிடும். ஓகேவா, சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனால், இப்போது இந்த ப்ராக்ஸிலேருந்து இந்த எடுத்துப்போமே, ப்ராக்ஸிலேருந்து சர்வீஸ் வரைக்கும் ஒரு சென்டென்ஸ். ஓகேவா, இப்போது இந்த ப்ராக்ஸிலேருந்து நான் வந்து அப்ளிகேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு டாட் வைக்கிறேன் அப்படின்னா, ஏலேருந்து அப்ளிகேஷன் வரைக்கும் ஒரு டாட், ஒரு சென்டென்ஸ் முடியுது. தென் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் வருது. ஸோ இது ஒரு பேரா மாதிரி இருக்கும். பட் கமா போட்டால் இது கண்டினியூ ஆகுது. அதே போல் தான் இந்த /n. ஓகே, இது லைக் இந்த மாதிரி. இது இல்லை அப்படின்னா ஹோஸ்ட் example.com இருக்குல்ல, example.com உடைய கண்டினியூட்டியாக யூசர் ஏஜென்ட் வந்துடும். ஸோ RN வந்துருச்சு அப்படின்னா இந்த ஒரு ஃபுல் லைன் முடிஞ்சிருச்சு, அடுத்த லைன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த RN உடைய மீனிங் தான் இது. ஓகேவா, ஸோ ஆர்னா என்னன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் லைன் வந்து டினோட் பண்ணுறதுக்கு, என்னென்னா நியூ லைன் வந்து டினோட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ வேறு ஒன்றும் பெருசாக அதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண தேவையில்ல. தென் ஹவ் வெப் அப்ளிகேஷன் ஒர்க், ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப பேசிக். தென் கிளைண்ட், இன்டர்நெட், வெப் சர்வர், ஆப் சர்வர், டேட்டாபேஸ். ஓகே, இப்படி தான் உங்களுடைய கிளைண்ட் இங்கே இருக்கும். கிளைண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும். இந்த ரெக்வஸ்ட்டில் தான் கெட்டு, போஸ்ட் அண்ட் மெத்தட்ஸ் எடுத்துகிட்டு போகுது இன்டர்நெட் வழியாக, த்ரூ இன்டர்நெட். தென் வெப் சர்வர்ஸை ரீச் பண்ணுது. தென் அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் வரும். தென் ரிட்ரீவ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன் வருது. நம்ம இப்போது இந்த இடம், இந்த ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் பர்ப் ஸ்வீட் வந்து இப்போ இருக்கும். ஓகே, இட் மீன்ஸ் நீங்கள் இன்டர்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. தென் டெர்மினாலஜிஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கேட்குற வேர்ட்ஸ். ஓகேவா, கிளைண்ட் சர்வர் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, கிளைண்ட் அண்ட் சர்வர் 2 பேரும் பேசுகிறதுடைய இன்ட்ராக்ஷன். கிளைண்ட்னா நான், சர்வர்னா என்னுடைய டெஸ்டினேஷன் சர்வர். ஓகேவா, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிள்லாம் என்ன, நான் சம்திங் ஒன்று வேணும் இல்லை ஏதோ ஒன்று கேட்குறேன் அப்படின்னா என்கிட்ட இருந்து போகிறதெல்லாம் ரெக்வஸ்ட்டு. சர்வர் சைட்லேருந்து எனக்கு வரது எல்லாமே ரெஸ்பான்ஸு. சர்வர் ப்ராசஸிங். ஓகே, சர்வர் ப்ராசஸிங்னா அங்கே சர்வர் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ சர்வர் சென்ட் அப்படின்னா சர்வர் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது. ஓகே, நம்ம கேட்டதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது சர்வர் சென்ட். ப்ரௌசர் ரெண்டரிங் என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் பார்க்கக்கூடிய இமேஜஸ் வந்து ரெண்டர் பண்ணுறது. ஓகே, அது நீங்கள் ப்ரௌசர்லையும் பார்க்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் பர்ப் ஸ்வீட்டில் வந்து ரெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசர் ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அது அங்கே ரெண்டர் ஆகி வரும். ஸோ அதான் ப்ரௌசர் ரெண்டரிங். தென் ஸ்பைடர்னா என்னன்னா க்ராவ்லிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ். உங்கள் வெப் அப்ளிகேஷனில் உங்கள் டெஸ்டினேஷனை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. ஓகே, தென் என்ன ஆகும், கிளைண்ட் மிஷின்லேருந்து உங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு போகும். லைக் ஷாப்பிஃபைன்னு எடுத்துக்கலாமே, ப்ரௌசர் போங்க, ஷாப்பிஃபைன்னு போடுங்க. ஜஸ்ட்டு என்டர் அடித்தா என்ன ஆகும், ஷாப்பிஃபை வெப்சைட்டுக்கு போகுது. இது ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் பேக் எண்டில் நிறைய URLs ரன் ஆகும். இப்போ அந்த ஷாப்பிஃபை யார்கிட்ட வாங்கியிருப்பாங்க டொமைன், ஒரு ஆள்கிட்ட லைக் கோடாடின்னு வாங்கியிருப்பாங்க. கூகுள் AdSense இருக்கும். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெப் டெக்னாலஜிஸ் எல்லாமே ஒரு URL கேரி பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த க்ராவ்லிங் என்ன பண்ணுன்னா
எல்லாத்தையுமே எடுக்கும், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும், என்னென்ன யூஆர்எல்ஸ்லாம் கிடைக்குதோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்கள் பர்ப் ஸ்வீட்டில் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். ஓகேவா, அது வந்து ஸ்பைடர். தென் வந்து பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட், சர்ச் query இந்த மாதிரி நேம்ஸ்லாம் வருது, இது எல்லாமே பேராமீட்டர். வேல்யூங்கிறது பக்கத்தில் இருக்கிற வேல்யூ. இப்போ நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட்டை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர்னு போட்டு டாட்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் இருக்கும். இன்டர்செப்ட் எதை பண்ணுவீங்க, ப்ரௌசரில் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து என்டர் அடித்து அதை இன்டர்செப்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ அப்படி இன்டர்செப்ட் பண்ணும்போது யூசர் நேம் ஃபோன் நம்பர்னு கொடுத்துட்டு ஐ மீன்ஸ் கோலன் வச்சுட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். அப்போ ஃபோன் நம்பருங்கிறது வந்து வேல்யூ. ஓகே, தென் இந்த நேம் சைட்டில் இருக்கிறது எல்லாமே பேராமீட்டர்ஸ். ஸோ ஜஸ்ட் வேல்யூ அண்ட் பேராமீட்டர். ஹெட்டர்ஸ்னால் இதுதான். ஸோ டேட்டா, சர்வர், கான்டென்ட் டைப், கான்டென்ட் லெங்த், இது எல்லாமே ஹெட்டர்ஸ். அப்போது Monday 12 செப்டம்பர் சம்திங், அப்பாச்சி, டெக்ஸ்ட், இது எல்லாமே என்ன வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹெட்டர்ஸ், ஹோஸ்ட், யூசர் ஏஜென்ட், அக்செப்டேட்டட்ஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு ரெக்வஸ்ட் போகும்போது கண்டிப்பாக இருக்கும். டேட்டு, சர்வரு, கான்டென்ட் டைப்பு, கான்டென்ட் லெங்க்த்து, அதெல்லாம். ஓகேவா? அதெல்லாம் இந்த கான்டென்ட் லெங்க்த்னா என்ன அப்படிங்கிறது தான் இங்கே நோட் பண்ணியிருக்கிறது. டேட்டான டேட் இருக்கும், சர்வர்னா அப்பாச்சி சர்வர்னா இது, கான்டென்ட் டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் HTML. ஓகேவா? தென் இது வந்து அதோடைய கேரக்டர் செட், UTF-8 யூஸ் பண்ணுறாங்க. கான்டென்ட் லெங்க்த்தும் ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் இருக்கும், டோட்டல் லெங்க்த். தென் இதுவும் ஒரு ஹெட்டர், ஹோஸ்ட் www.example.com. தென் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ். தென் இதெல்லாம் வேல்யூஸ். ஹோஸ்ட்னா என்ன, யூசர் ஏஜென்ட்னா என்ன, அக்செப்ட்னா என்ன, அக்செப்ட் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறதோட ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன், ஜஸ்ட் கோ த்ரூ. ஸோ முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் பர்ப் ஸ்வீட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் டேர்ம்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பேசிக் டெர்மினாலஜிஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பர்ப் ஸ்வீட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.